ஒரு சில குழந்தைங்களுக்கு நம்ம சத்து மாவு கஞ்சிலாம் பண்ணி கொடுத்தா பிடிக்காது. இட்லி, தோசை இந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க. ஆனால் கஞ்சி பிடிக்கவே பிடிக்காது. பெரியவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதே சத்து மாவு வச்சு இட்லி, தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இட்லி மாவு இது முந்தின நாள் இட்லி மாவு அரைச்சேன். அரைச்ச உடனே அதில் ஒரு 4 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நாம் எப்போவுமே அரைக்கிற இட்லி மாவில் 4 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 2, 2.5 கரண்டி அளவு நான் சத்து மாவை கலந்துட்டு உப்பு போட்டுருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையில் கரைங்க. கரண்டியில் வேண்டாம், கையில் கரைச்சி மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இட்லி ஊற்றினா ரொம்ப நல்லா வரும். இதை நீங்கள் கரண்டி போட்டு நல்லா கலக்கணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா கலந்தீங்கன்னா இட்லி கல் மாதிரி ஆகிடும். இப்படியே எடுத்து ஊற்றணும். தண்ணியும் பாருங்கள் அளவாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்படியே தான் எடுத்து ஊற்றணும். தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, தோசை சுடுற மாதிரி இருந்தால். மற்றபடி நம்ம எப்படி கரைச்சி வச்சோமோ அதே மாதிரி தான் எடுத்து ஊற்றணும். இட்லிக்கும் சரி, நம்ம இந்த இட்லின்னு இல்லை, சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம்ல, அந்த இட்லிக்கும் நல்லா போட்டு கரைச்சிட்டோன்னா அது கல் மாதிரி ஆகிடும் இட்லி. இப்போ இந்த மாவில் நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லியோ தோசையோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் ஆப்பம் கூட ரொம்ப சூப்பராக வரும். சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. ரொம்ப சத்தான பொருள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்க என்ன ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பொருளில் அவங்களுக்கு பிடிக்காத அந்த பொருளை கலந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த இட்லிக்கும் தோசைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சட்னி பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு 1 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கிற ஒரு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் எடுத்துருங்க. ஒரு 10 பீன்ஸ் போல் எடுத்துக்கோங்க. இது வந்து கட் பண்ணி எடுத்தால் ஒரு கை நிறைய வரும். இதை நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியில் இந்த பீன்ஸை கலந்து ஒரே ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறினோடனே நம்ம அரைச்சிட்டு எப்பவுமே சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம். பீன்ஸ் பொரியல் மீதி ஆகிடுச்சினாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.